7th பேஜ் நம்பர் 32. ஒரு கடிகாரம் மணிக்கு 5 நொடி வேகமாக இயங்குகிறது. முற்பகல் 6 மணிக்கு கடிகாரம் சரியான நேரத்தில் வைக்கப்பட்டால் பிற்பகல் 4 மணிக்கு என்ன நேரம் காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனா, கொஸ்டின் எப்போயுமே ஒரு டைமுக்கு 2 டைம் படிக்கணும். கொஸ்டினில் என்னங்க கொடுத்துருக்காங்க, 5 நொடி வேகமாக இயங்குகிறது. இப்போ 1 மணி நேரம்னா எப்படிங்க காட்டும், 1 மணி நேரம் 5 செகண்ட் காட்டும். 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் 10 செகண்ட் காட்டுங்க. கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ சம்முக்கு போகலாமா. முற்பகல் 6 மணிக்கு கடிகாரம் சரியான நேரத்தில் இருக்கும். பிற்பகல் 4 மணிக்கு என்ன நேரம் காட்டும். ஏஎம்க்கும் பிஎம்க்கும் நடுவில் 12 மணி அப்படின்னு ஒரு டைம் இருக்குங்க. இப்போ 6லேருந்து 12 மணி வரைக்கும் என்னங்க டைம் இருக்கும், 6 மணி நேரம் இருக்கும். அதே மாதிரி 12லேருந்து 4 மணி வரைக்கும் 4 மணி நேரம் இருக்கும். மொத்தம் எத்தனை மணி நேரம், இந்த சைடு ஒரு 6 அந்த சைடு ஒரு 4, மொத்தம் 10 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு எத்தனை செகண்டுங்க, 5 செகண்டு வேகமாக. அப்போ 10 மணி நேரத்துக்கு எத்தனைங்க, 10 × 5 50 செகண்டு டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் 50 செகண்டு டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ என்னங்க, 4 மணி 50 செகண்டு. செகண்டுனா என்னங்க, நொடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆப்ஷனுக்கு போகலாமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 மணி 0 நிமிடம் 0 நொடி. நம்மளுக்கு எத்தனை நொடின்னு வருங்க, 50 நொடின்னு வரும். ஆப்ஷன் பியும் 5 நொடின்னு இருக்குது, அதுவும் தவறானதுங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், 4 மணி 50 நொடின்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதே மாடல் இன்னொரு சம் பாருங்கள். ஒரு கடிகாரம் மணிக்கு 6 நொடி தாமதமாக இயங்குகிறது. காலை 5 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்டால் மாலை 3 மணிக்கு என்ன நேரத்தை காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பயிற்சியில் இருக்கிற ஒரு கொஸ்டின்ங்க. இங்கே 6 நொடி தாமதமாக இயங்குகிறது அப்படின்னு சொன்னாங்க. மேலே பாருங்கள் 5 நொடி வேகமாக இயங்குகிறது. அப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம் 50 செகண்டை. இப்போ இங்கே வந்து அந்த 6 செகண்ட் வந்து மைனஸ் பண்ணிக்கணுங்க. 1 மணி நேரத்துக்கு 6 செகண்ட் கம்மிங்கிறாங்க. அப்போ என்னங்க, 59 நிமிஷம் 54 நொடி அப்படி. இது நான் புரியறதுக்காக சொன்னேங்க. 1 மணி நேரத்துலேருந்து 6 செகண்டை கழிச்சா இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி புரியறதுக்காக சொன்னேன். இப்போ அடுத்தது கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ காலையில் என்னங்க, காலை 5 மணி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 5 AM. அடுத்தது சாயங்காலம் 3 மணி, அப்போ 3 PM. இதுக்கு நடுவில் எவ்வளோ ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துக்கு 6 செகண்ட் கம்மி பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு கமெண்டில் போட்டு விடுங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.